ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு பவிஸ் கேலரி. என் குரல் என் கதை. இந்த ரவுண்டில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற கண்டஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ருதி தாங்க. ஸ்ருதியை பற்றி சொல்லவே தேவையில்ல. பொண்ணு செம க்யூட்டு, பாடுற பாட்டும் அதுக்கேற்ற மாதிரி தான். அப்பா அம்மா ரெண்டு பேருமே வேலைக்கு போனாலும் வந்தால் நைட்டில் ரொம்ப பசியோடு வருவாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்றதுக்காக அப்பா அம்மாவு பொண்ணாக இல்லாமல் பொண்ணு அவங்களுக்கு அம்மாவாக இருந்து எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்குறதாங்க. இந்த வயசில் பசங்க இந்த அளவுக்கு இருக்கிறதுன்னு ரொம்ப பெரிய விஷயம்தான். அதே மாதிரி இப்போ அவங்க பாடியிருக்க சாங் பார்த்திங்கன்னா சான்ஸே கிடையாதுங்க. வேறு லெவல். நம்மளுடைய இசைஞானி அவர்களுடைய பொண்ணான பவதாரணி அவங்க பாடினதான். வெறும் வாய்ஸ் மட்டும்தாங்க இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. அந்த பாட்டுக்கு சொந்தக்காரர் இப்போ நமக்கு இல்லை அப்படின்றது ஒரு வருத்தமாக இருந்தாலும் நம்மளோட ஸ்ருதி அந்த சாங்கை பாடினதுமே நம்ம எல்லாருக்கும் அவங்கள தான் ஞாபகப்படுது. ஆமாங்க, பாரதி படத்துலேருந்து மயில் போல பொண்ணு ஒன்று அந்த சாங்கை தாங்க செம்ம சூப்பராக பண்ணாங்க. நிஜமாகவே அந்த வாய்ஸை கேட்ட உடனே நம்ம எல்லாருக்கும் மனசில் ஞாபகம் வர பவதாரணி அவங்க தாங்க. அந்த வாய்ஸ் அப்படியே அச்சசல் மாதிரியே இருந்தது. அந்த ஒரு ஃபீல் ஆகட்டும், அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாமே செம சூப்பர் தான் சொல்லணும். பாடி முடித்ததுமே ஜட்ஜஸ் எல்லாரும் சொன்னது, நான் சித்ராமா முக்கியமாக சொன்னது, நீ இந்த சாங்கை பாடினதுமே எங்களுக்கு பவதாரணி ஞாபகம் தான் வந்தது, சான்ஸே கிடையாது, செம சூப்பராக பாடியிருக்குன்னு சொல்லிட்டு கோல்டன் ஷவர் அடிச்சிருக்காங்க. நம்மளுடைய இமான்ஜி அவர்கள் சொன்னது, மயில் மாதிரி செம அழகாக க்யூட்டாக பாடியிருக்க நீ, அந்த எப்படி தோகையை வச்சு அது அழகாக இருக்குமோ உன்னோட பாட்டும் அதே மாதிரி ரொம்பவே அழகாக இருந்தது, இந்த மேடையை வேறு விதமாக நீ கொண்டு போயிருக்க, நிஜமாவே செம சூப்பராக இருக்குது. ஸோ ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்கோம் அடுத்தடுத்த உன்னோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. இவங்க எல்லாரும் சொல்லி முடித்த மாதிரி நம்மளோட ஸ்ருதி இந்த சூப்பர் சிங்கர் ஜர்னியில் அவங்களோட வாழ்க்கையை எந்த அளவுக்கு கொண்டு போவாங்க அப்படின்றது ஒரு பெரிய பரபரப்போடு இருக்குது. ஸோ அவளோட வெயிட் பண்ணுவோம் நம்மளோட ஸ்ருதியோட அடுத்தடுத்த பர்ஃபார்மன்ஸ் எப்படியெல்லாம் இருக்க போகுது அப்படின்றது. ஸோ எபிசோடை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஸ்ருதியோட பர்ஃபார்மன்ஸை பற்றி உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு.